நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, மத்தவனும் அவ்வளவு வீக்கா இருக்கிறான் கமெண்ட்ரி. ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒண்ணு வந்து தெரிஞ்சே போய் சொல்றாங்க, ஓகேங்களா? அதாவது இப்படிலாம் ஓப்பனா பேசிட்டா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது, கமெண்ட்ரி கிடைக்காது, அது பேச முடியாது, இது பேச முடியாது, பேக் நிறைய பேர் திட்டுவாங்க, அந்த பயத்துல தெரிஞ்சே போய் சொல்றாங்க. இல்ல நிஜமாலே செம முட்டாளா இருக்கானுங்க ப்ரோ. கண்ணை முடிக்க அந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கண்ணை முடிக்கிறானுங்க. இருக்கிற பிரச்சனையே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. சிஎஸ்கே பாசம், தமிழ் பாசம், தோனி பாசம், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுது. அந்த ஒருத்த குட்டியா கருப்பா ஒருத்த சிஎஸ்கே பேசிட்டு இருப்பான்ல, அவன் மென்டாலிட்டியில தான் எல்லாரும் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவன் தான் வளர்ந்து இந்த பத்ரிநாத்தை வந்து நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க ப்ரோ. நீ எல்லாம் இது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி எல்லாம் ஓவரா சிஎஸ்கே சொம்புன்னு சொல்லி ரொம்ப அட்டாக் பண்றாங்க. ஆனா கேப்ல ராய்டுவெல்லாம் அட்டாக் பண்றானுங்க ப்ரோ. யாரு இவங்க படைய ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்றீங்க. நீங்க பத்ரி கூட ஒரு கட்டத்துல நான் விட்டுருவா. ராய்டு பத்ரி அந்த அளவுக்கு பேசுறான் ப்ரோ. அப்ப சும்மா ஓட முடியும் வச்சு இல்ல ராய்டு வந்து இப்ப கூட பேட் அப் பண்ணிட்டு வந்து இன்னொரு ஐபிஎல் கப் ஜெயிச்சு. அதுதான் உண்மை. ராய்டு எல்லாம் சும்மா இவனுங்க அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ராய்டுவ விராட் கோலியா அக்னாலஜ் பண்ணிருக்கான் ப்ரோ. லேட்டர் ஸ்டேஜ் கடைசி மேட்ச் கூட ஜெயிச்சு அவனோட யாருக்காச்சும் அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் ப்ரோ அக்னாலஜ் மட்டும் பண்ணாரு. வேர்ல்ட் கப்ல சான்ஸ் கொடுக்கல. என்ன ப்ரோ நீங்க ப்ரோ அது மேனேஜ்மென்ட். இப்ப நீங்க நான் சொல்றேன் ப்ரோ. இப்ப இருங்க நான் பதில் சொல்றேன். ப்ரோ. இப்ப கரண்ட் டீம்ல தோனியால கேப்டனா இருந்தாலும் மேனேஜ்மென்ட் பவர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. இந்த டீமோட ஃபார்மேஷன் பாருங்க. அதான் ஒரு டீம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது கேப்டன் எப்படி வேணா பண்ணலாம் ப்ரோ. டீம் குள்ள எடுக்கிறது மேனேஜ்மென்ட் கூட சண்டை போட்டுருக்காங்க. நிஜமாலே ஆர்சிபி ஃபேனா? நான் அவர் சும்மா கலெக்டரா சொல்றாங்க அவரு. என்ன ப்ரோ ப்ரோ நான் பெரிய ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ஒரு மீம் பார்த்தேன். மும்பை ஸ்ட்ரகிளிங் ஆஃப்டர் ரோஹித் left the captaincy. CSK was struggling after Dhoni left the captaincy. RCB is doing well after Kohli left the captaincy. Bro, Dhoni captaincy left ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த 3 வருஷம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒன்னும் பெரிய வஸ்டான சீசன்லாம் கிடையாது. சோ ஃபாஃப் டு பிளேசிஸ் கூட ஒரு கப் ஜெயிச்சிங்களே மே 18. அது மறந்துருச்சேன். சரி RCB அதான் நம்ம வந்து ப்ரோ கேலி கேட்க கூடாது. சூப்பரா விளையாண்டுருக்காங்க. as a team எல்லா ஓட்டையும் அடைச்சு சூப்பரா விளையாண்டுருக்காங்க. நான் தான் சொல்லல இருக்கிறதுலே பெஸ்ட்னா கோலி ஷோயிங் இன்டென்ட். அதுதான் வந்து ஆமா ப்ரோ. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. நல்லாவே இது பண்றாங்க. இந்த டைம் நம்ம ப்ரோ அவன் 150 மேல வருது. ஃபில்சட் அங்க 200 ஆடுறான். சோ ஆவரேஜா 180 ஸ்ட்ரைக் ரேட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வருது. இல்ல அது வெல் அண்ட் குட் தான். சிஎஸ்கே பிரச்சனையை பேசுவோம். சரி வாங்க திருப்பியும் ப்ரோ. என்ன ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. சிஎஸ்கே பவுலிங்ல நூர் அகமதியும் பத்திரானாவையும் 10வது ஓவர் வரைக்கும் பதுக்கி வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மட்டும் ப்ரோ பத்திரனாவும் மொத்தமா பதிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ பேபி மலிங்கா ப்ரோ. பேபி மலிங்கா இல்ல 21வது ஓவர் போட்டும். என்ன கேட்டா அவ்வளோ கேவலமா பவுலிங். சூப்பர் ஓவரா ப்ரோ. அவ்வளோ கேவலமா பவுலிங் போடுறான் அவன். வந்து இட்ஸ் ஹை டைம் யூ ஹேவ் டு பிரிங் இன் நேதன் எல்லிஸ். ப்ரோ அவனை அடிச்சிட்டா அவனுக்கும் கை வரல ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 பால் அவனை அடிச்சிட்டா அவனுக்கு கை வர மாட்டேங்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த ஆன் அண்ட் ஆஃப் பிளேயரே வேலைக்கு ஆக மாட்டானுங்க. ஸ்டெடியா ஒரு ஆவரேஜ் பிளேயர் கூட டீம்ல இருக்கட்டும். இந்த ஒரு மேட்ச் சூப்பரா போட்டு ஒரு மேட்ச் ரொம்ப கேவலமா போடுறது வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளேயரே அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம்ல ப்ரோ. என்னதான் பண்றான்னு பார்த்தா அவன் பவுலிங் ஆக்ஷன் பவர் பிளேல 6-4 அடிப்பாங்க. 6-4 இப்பயே அடிக்கிறாங்களா ப்ரோ? கொடுத்து தான் பார்க்கலாம் ப்ரோ. 6-4 8 வைடு. அப்புறம் தலைக்கு இன்ஜுரி தடுக்க போய் ப்ரோ இது எல்லாமே வேஸ்ட். நம்ம வந்து பத்திரானாக்கு பதிலா எல்லிஸ் எடுத்துடலாம், ஓகேங்களா? ஆனாலும் அஸ்வினை உள்ள கொண்டு வந்து பவுலிங்ல பேலன்ஸ் நம்ம செலக்டர்ஸ் மாதிரி ஒரு மாடலேஷன்ல பேசி நம்ம வந்து பத்திரானாக்கு எல்லிஸ் எடுத்துடலாம். அந்த மாதிரி இல்ல இது முத வீடியோல இருந்து இதுதான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு நடக்கல. அன்சுல் கம்போஜும் இப்ப வந்து நேதன் எல்லிஸும் போட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9 எக்கனாமிக்லயாவது பவுலிங் போட்டுருவானுங்க. இல்ல கலீல் அன்சுல் கம்போஜ் அண்ட் நேதன் எல்லிஸ் will be a very good combo. 6 ஓவர் அழகா போட்டுறலாம் ப்ரோ. அது நேதன் எல்லிஸ் கண்ண மூடி கூட சுத்துவான் பேட் டச். சோ இது எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒண்ணு புரியல, நடுவுல எதுக்கு ப்ரோ டெவால்ட் பிரேவிஸ்க்குலாம் ஊனி செலிப்ரேட் பண்றாங்க. நான் ஏதோ மேட்ச் பார்க்காம விட்டனா அவன் ஏதோ கன்சிஸ்டன்ட்டா அடிச்சு அவன் பரவாயில்ல. அந்த எம்ஐ டீமுக்கு அடிச்சு கொடுத்தான் ப்ரோ. ஏதோ ஒரு மேட்ச் தான் ப்ரோ அடிப்பான். 10ல 2 மேட்ச் அடிப்பான் ப்ரோ. இங்க இந்த ஒரு மேட்ச் அடிப்பானா ப்ரோ ரச்சினு? என்ன ப்ரோ இல்ல அதாவது ஏன் கொண்டாடுறாங்கன்னா நம்ம நிலைமை அதை விட மோசமா இருக்கு. ஒரு மேட்ச் அடிக்கிறவங்க கூட இல்ல நம்ம டீம்ல. அதான் உண்மை. சரி இல்ல பேசிக்கலி என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஃபுல்லா
ஆக்ஷன்ல எடுத்த பிளேயரை குறை சொல்லி அதெல்லாம் முடிஞ்சு இப்ப ரிட்டன்ஷனுக்கு வந்துட்டோம். என்ன பிரச்சனைனா நம்ம ரிட்டன்ஷனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வேற ரீடைன் பண்ணாம களைச்சு போடுற டீம் சிஎஸ்கே கிடையாது. பஞ்சாப் மாதிரி ஒரு டைம் களைச்சு போட்டு போகவே மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணுது பாக்குறீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நாஸ்டாலஜியா எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது மும்பை வந்து அஸ் எ டீம் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் யங் இந்தியன் டேலண்ட் ரிசர்வ்ல இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வயசாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி அவங்க எல்லாம் கோர் பிளேயர்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓல்டு பிளேயர்ஸை சாட்டுன்னு ஃபேஸ் அவுட் பண்ணிடுவானுங்க. ஒரு செகண்ட் யோசிக்காம ஃபேஸ் அவுட் பண்ணிடுவானுங்க. அது நடந்தே இருக்கும். ஆனா நம்ம சிஎஸ்கே 2018 ஆக்ஷன்ல ஒர்க் ஆன ஸ்ட்ராட்டஜியை அதையே நம்பிட்டு 2021 2022 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களை தான் நம்ம ரீடைன் பண்ணணும், இவங்களை தான் நம்ம பேக் பண்ணணுன்ற லெவல்ல போய் நம்ம கிட்ட இப்போ அந்த இந்தியன் கோரே இல்ல, எதுலயுமே இல்ல நம்ம கிட்ட. இன்னைக்கு வர்ஸ்ட் பிட்ச்ல கூட எல்லாரும் 170 அடிக்கிறானுங்க ப்ரோ. இப்ப நீங்க இவங்களோட அதான் பேசிக்கலி சேப்பாக்லயே 170 அடிக்கிறானுங்க, வான்கடேல போய் 170 அடிக்கிறானுங்க. அதான் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் வேணும் ப்ரோ, இல்லனா நல்ல ஹிட்டர் வேணும் ப்ரோ. அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு பாதி பேட்ஸ்மேன் பாதி பவுலர் எதுக்கு ப்ரோ? எப்ப இம்பாக்ட் ரூல் அதுக்கு தானே ப்ரோ வந்துச்சு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேண்டாம், ப்ராப்பர் பேட்ஸ்மேன். இல்ல இதுல வந்து அன்பு சொல்றது கரெக்ட் தான். ஜடேஜா வந்து as a T20 பிளேயர் இஸ் a big scammer தான், to be very honest. ஆனா சிஎஸ்கே அதான் சொல்றேன்ல, it all comes down to nostalgia. ஓகேங்களா? அதாவது மொமெண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ற இதுல நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதே கிடையாது. ஸோ ஜடேஜா வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு 1-2 மேட்ச் அடிச்சிருவோம். அது வந்து நல்ல பினிஷ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருவான். கேகேஆர் கூட அத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கான் சும்மா ஏதாவது. ஆனா எல்லாம் நான் சொல்றது 2013-14 டைம்ஸ்ல. ஓகேங்களா? அதே மாதிரி 2023 அந்த ஃபைனல்ஸ் 10-2 அதெல்லாம் வந்து மேட்ச் ப்ராபபிலிட்டிலாம் போட்டு பாத்தீங்கன்னு வைங்க, இம்பாசிபிள் ஈவெண்ட். அதாவது லைஃப் யூனிவர்ஸ்ல லைஃப் அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு ஈவெண்ட். ஜடேஜா 10-2 அடிச்சதெல்லாம் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஆனா ஏதோ நடந்துருச்சு. ஆனா அந்த நாஸ்டாலஜில நாங்க கேரி பண்ணி போயிட்டு இருக்கோம். சோ ஜடேஜா வந்து ஜடேஜா விட்டுருங்க ப்ரோ. என்ன ஜடேஜா நான் ஏன் டூபே டாபிக் வந்துன்னு சொல்றேன். ஜடேஜா டசன்ட் ஹேவ் த எபிலிட்டி. உண்மையா சொல்ல போனா அவன் ஆக்சிலேட் பண்ணா அவுட் ஆயிரும். இந்த டூபேனால அடிக்க முடியும் ப்ரோ, முடியாது. நான் பண்ண மாட்டேன்னு இருக்கான் ப்ரோ. ஆக்சுவலா அவன் ஆக்சலரேட் பண்ணானா, பால் 1ல இருந்து ஆக்சலரேட் பண்ணானா அவனால ஒரு 10 பால் 25 ரன் தாராளமா அடிக்க முடியும். ஆனா சத்தியமா அடிக்க மாட்டீங்க. டூபே கிட்டலாம் சொல்லிடணும் ப்ரோ, நீ 20 பாலுக்கு மேல பேட்டிங்கே ஆடக்கூடாது, நீ முத பால்ல இருந்து சுத்து 20 பால் நீ அவுட் ஆகிதான் ஆகணும், நீ எல்லா பாலும் சுத்ததான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும் ப்ரோ. 15 பால் அவன் ஆடினா போதும் ப்ரோ, 6 6 போதும், வேற எதுவுமே வேண்டாம். அது ஒரு மொமெண்டம் போயிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து அத பண்ண சொல்லும் ப்ரோ. ஜடேஜா நம்ம சொல்ற எல்லாமே டூபேலாம் நீங்க சொன்ன எல்லா இன்னிங்ஸும் ஆடினா ப்ரோ 2023 சீசன்ல. கேகேஆர் போட்டு பொளப்பான், பெங்களூரை போட்டு பொளப்பான், பெங்களூரை உத்தப்பாவும் இவனும் சேர்ந்து சம்மட்டி அடிப்பானுங்க ப்ரோ. அப்பெல்லாம் தான் ப்ரோ எனக்கு வந்து அந்த டூபே மேல ஒரு ஒப்பீனியனே மாறிச்சு. இந்த தோனி என்ன சொல்றாரு மேட்ச் முடிஞ்சிட்டு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எங்களோட கோல் வந்து குவாலிஃபை ஆகுது, பட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹோப். சொல்ல போனா குவாலிஃபை ஆகுது, அவர் நெக்ஸ்ட் சீசன்ங்கற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி இல்ல நாங்க வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கான 11க்கான ட்ரை அவுட் பண்ண போறோம். ஐ திங்க் இத வந்து நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா will not be in this situation first of all. லிட்டரலி 14 வயசு பையனை இறக்கி ஒரு டீம் அடிக்க. நான் கூட ஆக்ஷன் அப்ப சும்மா பிராண்டிங் எடுத்திருக்கானுங்க, மோஸ்ட்லி விளையாட வைக்க மாட்டானுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவனையும் இறக்கி விடுறானுங்க, அவனும் பொழகிறான் ப்ரோ. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு ப்ரோ. ப்ரோ பொளந்துட்டு அழுதுட்டு போறான் ப்ரோ. அவுட் அதுதான் சொல்ல வரேன். இங்க ஒருத்தன் வந்து ஸ்மார்ட் செலிப்ரேஷன் தியரி இருக்கு. என்னன்னா இந்த ஃபியர்லெஸ் ஆடுறவனுங்க எல்லாருமே இந்தியன் டீமுக்கு ட்ரை அவுட்ஸா நினைச்சு ஆடிட்டு இருக்கானுங்க, எப்படியாவது இந்தியன் டீம்ல போகணும்னு. ஏற்கனவே இந்தியன் டீம்ல உட்கார்ந்து இருக்கிறவனுங்க, இந்தியன் டீம்ல இருந்து வெளியே வந்தவனுங்க, இவனுங்க எல்லாம் அந்த திமிர்ல சரி ஓகே நம்ம சுத்தமா கேவலமா ஆடிட்டோம்னா இந்தியன் டீம்ல நம்மளை தூக்கிடுவானுங்க, இல்ல நம்ம தான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோமே, இனிமே நம்ம இதுக்கு ஆடணும். இன்னைக்கெல்லாம் நிலப்புல இருக்கானுங்க. இந்தியா டீம் 3 டீம் இருக்கு ப்ரோ, லிட்டரலி இன்டர்நேஷனல் டீம் 3 டீம் எடுக்கலாம். அவ்வளவு பிளேயர்ஸ், குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கானுங்க. இப்படி இருக்க பட்சத்துல தட்டி அடிச்சு நம்ம உள்ளார போலாம், இல்ல சஸ்டைன் ஆயிக்கலாம்னு நினைச்சாலும் வாய்ப்பே இல்லை. அதுவும் கம்பீர் மாதிரி ஒரு சைக்கோ இருக்கும் போது கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. இப்ப என்னன்னா இவன் வந்து T20 ரிட்டையர்டு ப்ரோ ஜட்டு. ஆனாலும் ஓடிஐக்கு என்னோட இது ஓடிஐக்கு நல்ல இன்னிங்ஸ் என்ன. அவன் எய்மே வேற, ஜடேஜா எய்மே. அவன் ஓடிஐ டீமுக்கு என்ன வேர்ல்டு கப் எடுத்துருங்க, நான் அதிகத்த இன்னிங்ஸ் ஆடிக்கிறேன். தூபேவும் எனக்கு தெரிஞ்சு T20ல அவன் ஸ்லாட் போயிருக்கான். தூபே அதேதான் ட்ரை பண்றான். தூபே இதுக்கு அப்புறம் டீம்ல எடுப்பாங்களானே தெரியல ப்ரோ, ஏன்னா கண்டிஷன்ஸ் மாறிச்சுன்னா அவன் ரொம்ப திணறான் ப்ரோ. இப்ப நிறைய பிளேயர்ஸ் நல்ல இருக்காங்க. இல்ல நிதி, எனக்கு அவன் திணறானே எனக்கு சந்தேகமா இருக்கு நிதி. he should go against the ball.
he is not doing it. bro ball turn ஆகுதுனா பயப்படுறான் bro. அதாவது என்ன சொல்ல வரேன்னா he will always lean in and hit foot ஒரு பெருசா இருக்கு. பால் டர்ன் ஆகுது. நீங்க சொன்ன அந்த டயலாக்லயே வந்து சையத் சொல்றதா ரைட்னு தெரியுது. பால் டர்ன் ஆகுதுன்னா பயப்படுறான்றதே இஸ் a mentality problem. டூபே வந்து will not let the ball turn. அதான் டூபே பால் டர்ன் ஆக முன்னாடியே பாலை ரீச் பண்ணி அடிச்சிருவான். அந்த மென்டாலிட்டி இல்ல, அந்த மென்டாலிட்டி போயிருச்சு. ஹீஸ் லைக் ஓகே இப்ப நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம சீக்கிரம் அவுட் ஆயிட்டோம்னா நமக்கு ஓடிய பிளேஸ்ல கிடைக்காது, T20 அந்த ஃபியர் இருக்கு அவனுக்கு டெஃபினெட்லி. இன்னொன்னு என்னன்னா நிதி, நீங்க டூபேக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி பால் போட்டாங்கன்னா அவனுக்கு குட் லென்த்தோ ஷார்ட்டாவோ ஸ்பின்னர்ஸ் யாருமே போடவே கிடையாது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் போட்டாங்க. ரீசன் ஏன்னா சரி அவன் வந்து இப்ப ஷார்ட் பெரிய ஷாட்டுக்கு போயிருவான்னு சொல்லிதான் உள்ள போடுறாங்க. அவன் அதை லீடிங் பண்ணி he didn't even get under the ball. அதாவது புரியுதுங்களா? எப்படி குட்ல இருந்து போட்டா 6 அடிக்கிற இன்டென்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, இன்டென்ட் கிடையாது. ஜட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜட்டு தப்பு சொல்ல மாட்டான், அவன பேட்டிங் அம்சவன தான் நான் தப்பு சொல்றேன். நாஸ்டால்ஜியா, லாயல்டி, சாம் கரன்லாம் திருப்பி கொண்டு வந்தானுங்க. எதுக்கு கொண்டு வந்தானுங்கன்னே தெரியல. அதுதான் இனிமேட் ஆல் ரவுண்டர்ஸ்க்கு இந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுக்கு அப்புறம் ஆல் ரவுண்டர்ஸ் பெரிய இம்பாக்ட் இருக்காது ப்ரோ. ஏன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ப்ராப்பர் பவுலர்னு எடுத்துக்கிறாங்க. 8 பேட்ஸ்மேன் போதும், 8 பேர் அடிங்கட ஆளுக்கு 30 அவ்வளவுதான் டார்கெட். இல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் எத்தனை டைம் சொல்லி எனக்கு வாயே வலிக்குது. தேவையே இல்ல ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து பேட்டிங் டெப்த் வந்து கவலையே கிடையாது. எல்லாரும் ரிஸ்க் எடுக்கணும், எல்லாரும் அடிக்கணும். இவனுங்க வந்து இருக்கிற நம்ம 3 பேருக்கு தெரியுது, இந்த சிஎஸ்கே மேனேஜ்மென்ட்க்கு தெரியலையா நான் கேக்குறேன். சிஎஸ்கேல பிரச்சனை தெரியுமா ப்ரோ? விக்கெட் உழுந்து தொலைய மாட்டாங்க ப்ரோ, விக்கெட்டே உழுந்து தொலைய மாட்டாங்க. ஏன்னா ஆனா கட்டி நிறுத்துறானுங்க விக்கெட்ட. நீங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கூட நிறுத்துறானுங்க. அதாவது ஆனா கட்டி நிறுத்துறானுங்க. டேய் ஏதாவது கொலாப்ஸ் கூட ஆக மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. தடவு ப்ரோ இன்டென்ட் காட்டலனா எப்படி ப்ரோ விக்கெட் விழும்? அததான் சொல்ல, அவனுங்களே எடுக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. நேத்து நானும் அவன் இன்டென்ட் காட்டலனா அவன் எதுக்கு ப்ரோ விக்கெட் எடுக்கணும் ப்ரோ? நீங்க என்ன ப்ரோ அவன மேல குத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஜாலியா பந்து போட்டுட்டு இருப்பானுங்க. இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன் ப்ரோ. கடந்த 8 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் சிஎஸ்கே 8 விக்கெட்டுக்கு மேல போயிருக்கு ப்ரோ. மத்த 6 மேட்சும் 5 விக்கெட் தான் போயிருக்கு. நீ 5 விக்கெட் தான் போயிருக்கு, பெரிய ஸ்கோர் ஒன்னால அடிக்க முடியலங்கும் போது எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. 5 விக்கெட் தான் ப்ரோ போயிருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. எல்லா மேட்சும் திட்டுற அளவுக்கு ஆயிட்டீங்களா ப்ரோ? திட்டல ப்ரோ, இல்ல ப்ரோ, இது ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு ப்ரோ. அது எவர் சின்ஸ் ஒரு 2019-2020 இருந்து ஆர்சிபி has been more same level of consistency of going to playoff as CSK தான், or even more. இதான் உண்மை. ஏன்னா ஆர்சிபி is slowly evolving to a new generation of T20. நம்ம வந்து எவால்வ் ஆகல, இதான் வந்து உண்மை. ப்ரோ இந்த டைம்ல நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங்க்கு வந்து சத்தியமா வேற லெவல் ப்ரோ. சரியான ஃபீல்டிங், சரியான ஃபீல்டிங் ப்ரோ. ஃபீல்டிங்ல ஒரு 20 ரன் தடுத்துப்பானுங்க ப்ரோ, 20-25 ரன். ஒன்னு சொல்றேன், ஒரு பவர் பிளே ஒரு 4 போச்சு ப்ரோ. அஸ்வின் ஃபார்மாலிட்டி கூட இஸ் நாட் ரன்னிங் பிஹைண்ட் தி பால் ப்ரோ. ஓகே தடுக்க முடியாதுன்னு ஒண்ணு, அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா, அதை சேஸ் பண்ணி போறது. அது பால் பாய் எடுத்து போட போறான் ப்ரோ. என்ன ப்ரோ பால் பாய் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டி ஜாக் பண்றாப்ல ப்ரோ. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு இந்த கேம் ஃபார்மேட்ல கொண்டு வந்து அப்படி பார்த்தா மும்பைல அமித் மிஸ்ராவே இன்னும் வச்சிருந்துருக்கணும். ஆயுஷோட ஃபீல்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நேத்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க, தள்ளி விட்டாலும் அதெல்லாம் தைரியமா பண்ணானுங்க. நல்லா இருந்துச்சு அவனுக்கு ஃபீல்டிங்லாம். நம்ம டீம்ல இந்த ஐபிஎல்ல பிடிச்ச விஷயம் எல்லா யங்ஸ்டரும் வெளியே நல்லா தெரியறானுங்க ப்ரோ. நல்லா சான்ஸ் கிடைக்கிறாங்க, எல்லாம் சூப்பரா விளையாடுறானுங்க ப்ரோ. மும்பை எப்ப படுத்தான்னு நான் சொல்லிடுறேன். பொல்லாடு எப்ப போனானோ அப்பல இருந்து படுத்தாங்க. ஒருத்தன் நம்பரை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். அது நம்ம ஃபினிஷிங் ரோல் வந்து ப்ராப்பரா பண்ணுவான் ப்ரோ. நம்பனா அப்படி கூட நான் சொல்ல மாட்டேன். பொல்லாடு சிஎஸ்கேன்னு வந்தா நட்டுக்கும், வந்துருவான். அப்பா அவன் என்னைக்கு ரிட்டையர் ஆனாலும் சீரியஸா சொல்றேன். இல்ல எனக்கு நிஜமாலே வாய் வலிக்குது. நீங்க தயவு செஞ்சு இனிமே வீடியோ கூப்பிடாதீங்க. சொன்னதே திருப்பி நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு டிவி சீரிஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த எபிசோட்ல ஏதாவது வித்தியாசமா நடக்கணும். டெய்லி அதே நடந்துட்டு இருந்தா எதுக்கு நீங்க தமிழ் சீரியல் உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்ல எனக்கு என்னமோ ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் அடி வாங்குறான்னு எனக்கு தோணுது. புரியுதுங்களா? நம்ம வந்து எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகுறோம், எல்லாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆகுறான் ப்ரோ. அதுதான் உண்மை. நீங்க நல்லா பாருங்க ரிசல்ட். நேத்திக்கு வந்து பவுலிங் மட்டும் ப்ராப்ளம் இல்ல. பவுலிங்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது, ஒரு ஃபைட்டே கொடுக்கலான்னு வேணா பவுலிங் சொல்லலாம். நேத்து வாஸ் பேட்டிங் ஃபெயிலியர், கம்ப்ளீட் பேட்டிங் ஃபெயிலியர். பட் அட் த சேம் டைம் அஸ்வின் உள்ள வந்தா
அந்த அட்டாக்கே போயிரும் ப்ரோ. எப்படி அட்டாக் பண்றது எனக்கே தெரியல. லைக் இன் வாட் அதான் சொல்றேன்ல, நேத்து வந்து கேப்டன்சி ஃபெயிலியர் பை தோனி நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அஸ்வின் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இமீடியட்டா பவர் பிளேல கூட அட்டாக் பண்ண முடியாது நம்மளால. இப்ப அதனாலதான் ஜடேஜாவும் டூபேவும் தட்டி ஆடுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதான். அதுக்கப்புறம் தோனி தான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது. எத்தனை தப்பு நேத்திக்குன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் என்னால மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்ல முடியல. ஏன்னா நவ் தோனி இஸ் கேப்டன். நேத்திக்கு தோனி வந்து should have continued the bold calls of LSG. For some reason he didn't. Management is not clueless. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. Management knows everything. Still நம்ம வந்து பிளேயர்ஸோட ஈகோவை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க. இவங்கலாம் வந்து வெட்டரன் பிளேயர்ஸ், லெஜெண்டரி பிளேயர்ஸ், சிஎஸ்கேக்காக ரொம்ப வருஷமா ஆடி இருக்காங்க. இப்ப போய் நீ வந்து ஆடாதப்பான்னு நான் சொல்லக்கூடாது. இப்ப ஜட்டு ஈகோ வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அசிஸ்டன்ட் கோச்சிங் ஏதாவது போஸ்டிங் போட்டு உள்ளாரே உட்கார வைங்க. எவனுக்குமே ஆட வைக்கிறீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எவனுக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்ல. எவனுமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி இருக்கானுங்க. எவனும் வந்து நம்மள யாரு கேள்வி கேட்டுருவாங்கிற தைரியத்துல ஜாலியா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் கதை, வேற ஆப்ஷனே கிடையாது. இதுதான் அது அந்த மென்டாலிட்டி அந்த மென்டாலிட்டியில தான் ஃபேன்ஸும் இருக்காங்க. அதையும் நம்ம ஒத்துக்கணும். நம்ம வந்து ஏதோ 2 பேர் வந்து கேள்வி கேட்கறோம்னா கிழிக்கிறானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே டே ரெய்னா பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னானுங்க. அதாவது லைக் நீங்க வந்து நாஸ்டால்ஜியாலே வாழ்றீங்கன்னா உங்க டீம் கப்படிக்காது. அதுதான் வந்து உண்மை. நாஸ்டால்ஜியா கவர்மெண்ட் ஆபீஸ் லெவலுக்கு ஒரு சிஎஸ்கேக்கு நாஸ்டால்ஜியா மர்ச்சன்ட்ஸ் இருக்கானு பாத்தீங்களா, அவனுக்கு தான் அழிவுக்கே காரணம். நீங்க சொல்றது 100% உண்மை. எடுத்துக்கிறானுங்க 2010 எடிட், 14 எடிட், 11 எடிட், என்னமோ எடிட் எடுத்துக்கிறானுங்க. என்ன சொல்ல வரேன், இட் வில் பிகம் a history. சீரியஸா ஒருத்தன் எடிட் போடுறான் ப்ரோ. ரெய்னாவை கால் பண்ணீங்கன்னா அப்படினு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரெய்னா உள்ள வரான். டேய் யாரா ஐயோப்பா என்னால முடியல. இதுதான் இவனுங்க எல்லாம் at the end of the day இவனுங்க எல்லாம் வந்து ஐ திங்க் சிஎஸ்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா ஃபாலோ பண்றாங்களே தவிர ஒரு கிரிக்கெட் டீமா ஒரு ஆமா ப்ரோ. இப்ப போய் இன்டர்வியூ எடுக்கறானுங்க ப்ரோ. ஒவ்வொருத்தரையா ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட ஆரஞ்சு கேப் யார் ஜெயிப்பா தோனி அப்படிங்கறானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இப்படி இருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க. பிகர் சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு புரிஞ்சுங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு ப்ரோ. பிகர் சிட்டிஸ்ல 2 ட்ரெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து வீக்கெண்ட் ஐடி ஒர்க்கு போறாங்க, அது இதுக்கு போறாங்க, கொஞ்சம் ஏர்னிங் நல்லா இருக்குன்னா வீக்கெண்ட் ஆனா ஏதோ ஒன்று போகணும். எனி ஈவெண்ட் புரிஞ்சுக்கோங்க. லெட் இட் பி. அது எவனோ ஸ்டாண்ட் அப் காமெடி ரன் பண்றான், எவனோ என்னென்னமோ ஷோ ரன் பண்றான். எது இருந்தாலும் கூட்டம் பிச்சுக்குது பிகர் சிட்டிஸ்ல. ஏன்னா மண்டை காஞ்சிருக்கான் 5 நாள் 6 நாள் மண்டை காஞ்சிருக்கான். ஏதோ ஒன்று ஈவினிங் டைம் வந்து ஏதோ ஒன்று இடத்துக்கு போயிட்டு வரணும். அதனால கிரிக்கெட் டிக்கெட் கிடைக்குதா போய் என்ஜாய் பண்ணணும். இன்னொன்னு இந்த ஸ்டோரி போறது இப்போ வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. ஒரு கான்சர்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று இட் ஹஸ் பிகம் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். இன்ஃபேக்ட் என்ன ஸ்டோரி வீடியோஸ் வந்து விற்கிறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஜஸ்டின் பீபர் கான்செப்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து நீங்க போயிங்கன்னு வைங்களேன், கோல்ட் பிளே கான்செப்ட்டுக்கு வந்து நீங்க வந்து வீடியோ வாங்கிக்கலாம், பே பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்டோரியில் போட்டு. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றாங்கன்னா இந்த 2 காரணத்தினால பெருசா நாலேஜ் இல்லாத கிரௌடு உள்ள வராங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 38,000 பேர் கெப்பாசிட்டி இருக்கு சேப்பாக்கலங்கிறப்ப அந்த 38,000 பேருக்கு நீங்க வந்து ஐக்யூ இது கிரிக்கெட் நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இன்னைக்கு ஈவினிங் நான் போயிட்டு ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து எந்திரிச்சு வரணுங்கிற மைண்ட் செட்ல ரெப்ரசென்ட் த ஹோல் சிஎஸ்கே ஃபேண்டம். அதுதான் சொல்ல வரேன். அண்ட் என்னன்னா ஜெனரலி என்ன ஓகே தமிழ்நாடு சென்னை சிஎஸ்கே ஐ சப்போர்ட். அவங்க பெருசா கேம் பிளே பத்தி தெரியாது. ரோஹித் சர்மா ஃபார்ம் பண்ணிட்டாரு அற்புதமா. இதெல்லாம் நீ வந்து நீ ஜட்டுவே 2 6 அடிச்சான். அப்ப நீ யோசிச்சிருக்கணும் 50 போட்ட பிட்ச் ஓகேங்களா. ஆமா ஆமா வந்து ஜடே ரோஹித் சர்மா நீ சந்தோஷப்படக்கூடாது. நீ அடிச்சது ஒரு அப்பாவிய. வேற 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 இல்ல ப்ரோ. ஆனா அவனுக்கு டீம் பாருங்க ப்ரோ. எல்லாரும் அடிச்சிட்டு தான் ப்ரோ இருக்கானுங்க. மும்பையோட வீக்கஸ்ட் லிங்கே ரோஹித் சர்மா தான். To be very frank at the end of the day and ரோஹித் சர்மா அவனுங்க ரோஹித் சர்மாவை டிபெண்ட் பண்ணி இல்ல ப்ரோ. to be frank இல்ல அதான் சொல்றேன். அவன வந்து அடிச்சா அவனுக்கு ஓகே. இல்ல ரோஹித் சர்மா வந்து 16 crores is for that ஓகே வந்தா போனஸ். இல்லனா நம்ம வந்து இப்போ 5 கப்ஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்கான் at the end of the day as a captain. சோ நம்ம வந்து ரோஹித் சர்மாக்கு கொடுக்கிற ஜடேஜா டாக்ஸ் மாதிரி அவங்க வந்து ரோஹித் சர்மாக்கு டாக்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துறான் ப்ரோ. போதும் அவனுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சா கூட போதும் ப்ரோ. அவனால ப்ரோ 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா நீ 8 வருஷமா ரோஹித் சர்மா ஓபனர் ஸ்லாட்ல ஸ்கேம் தான் ப்ரோ. ஸ்கேம் தான் இல்ல ப்ரோ. நான் ஸ்கேம்லாம் இல்ல ப்ரோ. 14 மேட்ச் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் அடிப்பாங்க ப்ரோ. அது ஸ்கேமே கிடையாது. அவன் அடிக்கிறான் இல்ல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இப்பெல்லாம் வந்து ஏமாத்திட்டு இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்ட். இன்டென்ட் இருக்கு. இன்டென்ட் மர்ஜென்ட் இல்ல இன்டென்ட் ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட். ரோஹித் சர்மா இஸ் நெவர் புல்லிங் மும்பை டவுன்.
புரிஞ்சுக்கோ. அது இல்லாம இப்ப இம்பாக்ட் ப்ரோ ஆனா இத சொல்லிதான் ப்ரோ ஆனா அவன் தப்பிக்கிறான். செல்ஃப்லெஸ் இல்ல தப்பிக்கிறேன் விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், ப்ரோ டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுது. பேசிக்கலி ரெண்டாவது பாயிண்ட் அதுதான். என்னன்னா கீழ அவன் அவுட் ஆயிட்டா டீம் கிரம்பிள் ஆகாது. கீழ மலா மாதிரி நிக்கிறானுங்க எல்லாம். எல்லாம் காப்பாத்தி கொண்டு போயிருவானுங்க. அவன்கிட்ட இருந்து வந்தா போனஸ்ன்னு நினைக்கிறானுங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா மார்க் இந்த குட் எக்ஸ்ட்ரா மார்க் மாதிரி. அதாவது he is not necessary. ஆனா அவன் வந்து அந்த ஜெயிச்சு கொடுத்த அந்த நாஸ்டால்ஜியா கப்பு ஒரு பொட்டன்ஷியல் இதுக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்களே தவிர லைக் he is not necessary to the team. He is necessary in terms of branding. ஏன்னா ரோஹித் சர்மா branding and ஜட்டுக்கு யாரா ஃபேன்ஸ் பெருசா இருக்கு. ஜட்டுக்குன்னு சிஎஸ்கே நீங்க ப்ரோ ஜட்டுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஜட்டு இருக்காங்க, எனக்கும் ஜட்டு பிடிக்கும். பட் ஐ அம் நாட் அவுட் புல்லர் கிடையாது. அதாவது ஹார்ட் கோர் ஜட்டு ஃபேன். ஜட்டு இல்ல நோ சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஃபேன்ஸ் கிடையாது. அவனுக்கே இவ்வளவு ரைனாக்கு இருந்த அளவு கூட ஜட்டுக்கு இல்லன்னு தான். ஜட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் தோனின்னு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான். அவன் பண்ற வேலைதான் சத்தியமா ஜட்டுக்கு ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாது. நம்மளும் தோனி பாக்கலாம். உண்மையை சொல்ல போனா தோனி பாக்குறாரு வந்து ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் திரும்ப பேட்டிங் ஆர்டர் கொடுக்குறது, சேம் வேல்யூல கொடுத்து ரீடைன் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா எங்க அண்ணா இருக்காரு, எங்க பெரிய அண்ணன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதாவது நாங்க வந்து ஏன் பவுலர் சொல்லிட்டு இருக்கோம்னா பேட்ஸ்மேனை குறை சொல்லி ஆக்ஷனை குறை சொல்லி எல்லாம் முடிச்சிட்டோம். மேல ரொட்டேஷன்ல வந்திருக்காங்க. ஆனா ரிட்டென்ஷனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ரிட்டென்ஷனை குறை சொல்லணும்னா இப்ப ஆக்ஷனை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, மெகா ஆக்ஷன்ல போய் இப்படி எடுத்து இல்ல அதாவது ஆக்ஷனை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆக்ஷன்ல இவன் எடுக்காம இவன் எடுத்துக்கலாம், அவன் எடுத்துக்கலாம். சிஎஸ்கே வந்து ரிட்டென்ஷன் குறை சொன்னா வேற ஆள் இல்ல எங்களுக்கு ரீடைன் பண்றதுக்கு. பஞ்சாப் இவனுங்க வந்து களைச்சு போட்டு எடுக்கவே மாட்டானுங்க. சோ இதுதான் எங்களுக்கு தலையில எழுதுனது. ஆக்ஷன்ல எடுத்ததுமே பாத்தீங்கன்னா தீபக் கூட ராகுல் திரிபதி அப்படிதான். நம்ம ஒரு சேஞ்சுக்கு அடுத்ததுல இருந்து இந்த பஸ் டிரைவர் இவங்கெல்லாம் திட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் திட்டோம். டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் திட்டோம். சப்போர்ட் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பஸ் டிரைவர் has reached more finals than RCB ன்னு போடுவாங்களே, அவர் போடுவோம் ப்ரோ, அவர் போட்டு எடுப்போம். அவரு பிசியோ இவங்க எல்லாத்தையும் வச்சு அடுத்த வீடியோல வந்து ஓட்டலாம் ப்ரோ. ருத்ராஜ் வந்து கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் ஏன் அஸ்வினுக்கு பவர் பிளேல ரன் வந்து கொடுக்குறாரு, பத்திரனா ஏன் 12வது ஓவருக்கு மேல வராரு, ஜடேஜா ஹிட்டிங் ஆட மாட்டேங்கிறான், அடிக்க சொல்ல மாட்டேங்கிறான், நிறைய இது இல்ல நிதி நம்ம சேனல் நீ பாக்குறல இத தனியா பேசி அத ரீல்ஸ் ஒரு 10 டைம் போட்டோம். இல்ல ப்ரோ அதுதான் ப்ரோ அத இது பண்ணி இல்ல ப்ரோ இப்ப தோனி வந்தாலும் இப்ப அதான் நடக்குதுங்கறதுனால இதெல்லாம் தோனி டிசிஷனா இல்ல ருத்ராஜ் டிசிஷனா இல்ல மேனேஜ்மெண்ட் டிசிஷனா யாரு இந்த டெம்ப்ளேட் மாத்தாம ஃபாலோ பண்றாங்களா ப்ரோ? சீசன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் டிசைன் பண்ண பத்தியா அததான் வந்து தப்பான டிசைன். இது இல்லன்னா நான் கம்முனு மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு தூங்க போவோம். ஒருத்த எரிச்சலா இருக்கு அந்த மேட்ச் ஆஃப் ஆண்டு கூதியாவது ப்ரோ. சத்தியமா உட்காந்து பார்க்க முடியல ப்ரோ. இவனுக்கு ரிவ்யூ பண்ணுங்க உட்காந்து இந்த கருமந்திரம் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ப்ரோ எனக்கு. ப்ரோ ஆனா லிட்டரலி இவ்வளவு போர் பண்றானுங்க ப்ரோ. இந்த 2 வருஷமா தான் ஐபிஎல் கண்ணா பின்னாடி அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. மேட்சஸ் எல்லாம் 220 அடிச்சா 222 அடிக்கிறானுங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்டென்ட்டே இல்ல. அட்லீஸ்ட் பஞ்சாப் இந்த 111 மேட்ச் ஜெயிச்சானுங்களா ப்ரோ, அது தோத்தே கூட போயிருந்தாலுமே ப்ரோ எவ்வளவு ஒரு ஃபைட் பண்ணானுங்க. சரி ப்ரோ, அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்ல முடியுது. வேற டீம் புடிச்சிக்கலாமா இதுக்கு மேல? சும்மா இந்த சீசன் முடியற வரைக்கும் வெங்கட் ப்ரோ ஐபிஎல் பார்க்காம கூட இருப்பேன். வேற டீமுக்குலாம் சப்போர்ட் இல்ல சப்போர்ட் இல்ல ப்ரோ. சும்மா போனே வாரியர்ஸ் இல்லையா ப்ரோ? ஏதோ ஒரு டீமை ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் இது நம்ம பேக்கப் டீம்ங்கற மாதிரி ஆர்சிபி போட்டு விட்டுருமா? அவங்க அம்மா நீ இல்ல சப்போர்ட் பண்ண தோத்துருவானுங்க. இல்ல ஆர்சிபி நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கே ஊத்த ஆரம்பிச்சு ஆர்சிபி தைரியம். அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் ஈஸா அலோவ் பண்ண மாட்டேன் நானே. இல்ல அது இல்ல ப்ரோ இது என்ன ப்ரோ நீங்க ப்ரோ அது 15 வருஷம் ஆச்சு. ஆப்போனன்ட்டே பார்த்து பண்ணோம் ப்ரோ. அதே நீங்க இருங்க, இப்ப நீங்க அது பண்ணனும்னா ரன் அடிச்சாதான் பண்ண முடியும். ரன் அடிச்சிட்டு பண்ணிக்கங்க. இல்ல அத இனிமேல் நாங்க ஆர்சிபி ஃபேன் ஆச்சு ப்ரோ. ரன் அடிக்கிறது கப் அடிக்கிறது ப்ரோ நீங்க சிஎஸ்கே ஃபேனாவே இருங்க ப்ரோ. இல்ல ரன் அடிக்கிறது கப் அடிக்கல மேட்டர் இல்ல. இத மட்டும் பண்ணிருக்கோம். பரவாயில்ல ப்ரோ. ஆனா எங்கால அடிச்சிட்டு தான் இருக்கான். உங்கால முன்னாடியே நாங்க மேன் ஆஃப் மேட்ச் வாங்கிட்டோம். கம்முன்னு உட்காருங்க ப்ரோ. சும்மா ஆக்சுவலா அந்த மேட்ச் தோனிக்கு கொடுத்தது ஓகே. பட் ஆனா நூர் அகமது மோர் டிசர்வ்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் அடிச்சு நொறுக்குற சமயத்துல இந்த 2 வருஷத்துல 4 ஓவர் 13 ரன்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. எப்படி ப்ரோ
தப்புன்ட்டாங்க, படிக்கல ப்ரோ கொடுத்துருக்கணும். இது என்ன இது ஏதாவது இது வந்து கம்பீர் மாதிரி இருக்கு ப்ரோ இந்த இல்ல இல்ல பேச்சு. நான் படிக்கல கொடுத்துருக்கணும் தான் இப்ப கோலியும் சொன்னா, நான் இல்லன்னு சொல்ல. அதுதான் படிக்கல அததான் எங்க தலைவர் கொடுத்துருக்கணும் சொன்னாரு. பிராங்கா அதான் தலையா தான் சொன்னாரு. வேற ப்ரோ கோலி பிரசன்டேஷன் அப்புறம் என்னமோ சொன்னாரு, அப்புறம் என்னமோ சொன்னாரு. ப்ரோ அந்த கதையெல்லாம் இல்ல ப்ரோ. bro இல்ல the நீ whole படிக்கிறது தான் discussion கொடுத்துருக்கணும் started ப்ரோ. because நீங்க வந்து எங்கால அடிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி மேன் ஆஃப் தி மேட்ச் ஓகே, வாங்கிட்டோம்னு ஓகே. சொன்னேன். இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா உங்க இல்ல. ரோல்ல நீங்க நல்லா பண்ற மாதிரி எங்க ரோல்ல நாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ நான் இப்ப தோனியை நானே எதுவும் சொல்ல ப்ரோ. Actually, edit தோனியால எப்படி வந்துட்டு தெரியுமா இருக்கு? கடைசி 3 ஓவர் இல்ல அடிக்கிறதா அப்ப எங்கால அடிச்சிட்டு தான் இருக்காருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, இல்ல. இல்ல, சொல்லுங்க. இல்ல. நான் editல எப்படி ஆர்சிபிக்கு சொல்லிட்டு இருந்தாருல, Please, அதுக்கு please, சொன்னேன். அவர் please. அடிக்காத நான் மாதிரி எப்படி சொல்லிட்டு இருந்தாரா? நான் எப்படி தெரியுமா எடிட்ல இருக்கேன், அந்த இதுல டான்ஸ் சாமியாரும் மயில் சாமி விவேக் அடிச்சு சாமியாருங்க சண்டை போட்டுக்க நீங்க திடீர்னு பாட ஆரம்பிச்சிருக்க, நான் சம்மந்தெல்லாம் பாடவும் செய்வேன். ஆமா நான்சி வரல, யாரா பாட்டு பாடலாம் வாங்க, கமான் ஜாலியா இருக்கும். நீங்க ஏதாவது பாட்டு பாடுறீங்களா வெங்கட் ப்ரோ? கம்மன் இருக்க ப்ரோ இருக்கிற கடுப்புல படம் ஒரு 4 நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் இல்ல, அதோடதான் பெரிய சந்தோஷம். இந்த ஆளு 2023ல கப்ப வாங்கணுமா கொடுத்தோமா போயிருக்கணும் ப்ரோ, அத பண்ணிருக்கணும் ப்ரோ. யாவன் கேட்டா யாரு கூப்பிட்டா? எனக்கு அதான் இருக்கலே பெரிய காண்டா இருக்கு. ஏன்னா he has achieved everything. இப்ப ஜடேஜாவும் அப்ப போயிருக்கலாம். இருக்காரு. ஜடேஜாவும் அப்பவே போயிருந்தானா ஒரு செம்ம மாசா போயிருக்கலாம். இல்ல, இல்ல, அவ்வளவுதான் நான் வெற்றி. என்ன சொல்ல வரேன், வெரி சிம்பிள் ப்ரோ. அன்னைக்கு தலை டக் அவுட் அதனால அவரு 6 அடிச்சுட்டு போடணும்னு பாக்குறாரு. அதனால உண்மையை சொல்லணும், நோபடி கேன் ரிட்டையர் ஆன டக். புரியுது? ஆடம் கில்கிறிஸ்ட்லாம் என்ன பண்ணானுங்க, பவுலிங் எல்லாம் கொடுத்து போட வச்சு விக்கெட்லாம் ஆமா. எடுத்து அமுச்சு விட்டாங்க. விக்கெட் எடுத்து செலிப்ரேஷன் வேற அவரு. இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி அமுச்சு விட்டாங்க. ஆனா அந்த தலை அந்த ஒரு டக் அவுட்னால ஓகே, திருப்பி ஒரு டைம் ஆடிதான் பாப்போமே. நான் ஜெயிச்சிட்டோமே, ஜெயிக்காம இல்ல இல்ல ஆக்சுவல் ரியல் ரீசன் என்னன்னா மிட் ஆஃப் த ஆக்ஷன். சோ 2024 இன்னொரு ஒரு சீசன் இருந்தது. அப்ப போனா விக்கெட் கீப்பரும் இல்ல, எதுவுமே இல்ல, டீம்ல எவனுமே இல்ல. இந்த டைம்ல போக முடியாது, அப்படியே 2024ல அப்படியே ரிட்டையர் ஆயிரலாம். அதை பேசி இது பண்ணியாச்சு. நான்சி வரல எல்லாம் கோச்சிங் வாங்க, பாட்டு பாடுங்க, வேற வழி இல்ல. லேடிஸ் வாய்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க. இவர் வேற கோவம் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, இது படம் டைரக்டர் நானு, புரியுது? ஒண்ணும் தேவையில்ல. நான் சிம்பு சிம்பு ஷூட்டிங்கே வர மாட்டேன். ஏதாவது ஜக்லிங் பண்ணியாச்சு, பாய்ஸ் என்டர்டெயின் பண்ணுங்க, எல்லாம் வெறுப்புல இருக்கானுங்க. 9 டீமும் மீதி இருக்க 9 டீமும் நல்லா விளையாடுறாங்க ப்ரோ. எந்த ஐபிஎல் தப்பு ஆறார கூட சேர்க்காதீங்க. 9 ரன் அடிக்க முடியாம சோக் ஆயிட்டு ராகுல் டிராவிட கூட சேர்த்தீங்க. இந்த டைம்ல நான் புளுத்தியே ஆகணும். ஆக்ஷன் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஆர்ஆர் என்னடா ராகுல் டிராவிட கூட்டு வந்திருக்கீங்க, திருப்பி அவன் ப்ரீ கோவிட் யாரா கூட்டு கூட போறான்டா. பின் பாயிண்டா சொன்னேன். அதே மாதிரி கிளவுன் அப்படி ஒரு கிளவுன் ப்ரோ. ஆக்சுவலா ராகுல் டிராவிட் வந்து இல்ல ப்ரோ, அவனுக்கு ஹெட்மேயர் ரொம்ப நம்பறானுங்க ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன், ரயன் பராக் என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். அங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. என்ன பிரச்சனை, ரயன் பராக் மாமா தான் வந்து ராஜஸ்தான் ஓனர், ஓகேங்களா? அதனாலதான் அவன் ஹோம் கிரவுண்டு கூட ரயன் பராக் ஹோம் கிரவுண்டு கூட்டு போய் மேட்ச் வச்சு இவனை கேப்டன் ஆக்கி இதெல்லாம் பண்ணிருந்தானுங்க. நடுவுல இந்த ரயன் பராக் கடை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானுங்க. சூப்பர் ஓவர்ல வந்து போயிட்டு ராணா செம்ம டச்ல இருந்தான். அன்னைக்கு மேட்ச்ல செம்ம டச்ல இருந்தான். பேட்டிங்க்கு ராணா நல்ல பேட்ஸ்மேன் ப்ரோ. க்ளீன் ஹிட்டர் ப்ரோ. பவுலிங்க்கு லிட்டரலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2019 வேர்ல்ட் கப் வந்து சூப்பர் ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டு தான் வேர்ல்ட் கப்பே அவனை ஜெயிச்சானுங்க இங்கிலாந்து. அவனை வந்து போட வைக்கல, சந்தீப் போட வச்சாங்க. அவனை ரீட் பண்ணிடுவானுங்க. மேபி நம்ம 1-2 டைம் அவன் ஸ்லோ பால் தான் போட போறான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனை வந்து ரீட் பண்ணிடுவாங்க. ஸ்லோவர் தான் நீ போட போறான்னு அவனை ரீட் பண்ணிடுவானுங்க. அவனை வந்து இவன் அமுச்சு ப்ரோ. அட்லீஸ்ட் ஜெய்ஸ்வாலையாவது ஆடி விட்டுருக்கலாம் ப்ரோ. ராகுல் டிராவிட் இஸ் க்ளூலெஸ். நான் சொன்னா நீங்க எல்லாம் நினைப்பானுங்க. என்ன சொல்றேன், அந்த T20 வேர்ல்ட் கப் இவனுக்கு செட் பண்ணி கையில கொடுத்ததுனாலதான் ராகுல் டிராவிட் ஏதோ ஒரு வெற்றி வாழ்க்கையில சுவைச்சாரு. நீங்க வந்து ராகுல் டிராவிட் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. 2007 இது யார்கிட்ட பங்களாதேஷ் அடி வாங்கி கேப்டன் இருந்தப்ப வெளியே வரும். இப்ப ராஜஸ்தான் இது பெங்களூருக்கு வந்து பிளேயரா போனாரு. தர்மடி பெங்களூருக்கு ஆர்சிபி. விஜய் மலையை இவனை பார்த்து ஃப்ராடுன்னு திட்டான் ப்ரோ. அவனே ஒரு ஃப்ராடு. அவன் இவனை ஃப்ராடு என்னடா T20ல வந்து டெஸ்ட் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டினான். சொல்றேன் கேளுங்க. இவன் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் பிளேயர் போய் அங்க ஒரு ஃப்ராடு, கோச்சா போய் ஃப்ராடு. அந்த ஒரு ராகுல் டிராவிட் சமுத்திரக்கனி மாதிரி ப்ரோ. இல்ல
என்ன தெரியுங்களா, இந்த ஒரு மேட்ச் கோச்சா இருந்தப்பதான் ஞாபகம் இருக்குங்களா, அந்த இவன் மும்பை குவாலிஃபை அவனை ஃபால்கனர் பவுலிங்ல போட்டு அது கேப்போட தூக்கி எறிஞ்சிட்டு போவாப்லையே, எப்பா எங்க போனாலும் தோல்வி. இந்தியா டீமுக்கே கோச்சா இருந்து தொடர் தோல்விகள் தான். எத்தனை செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கடைசியா செட் பண்ணி கையில கொடுத்தாங்க. அவனை கூப்பிட்டு வந்து திருப்பி ராஜஸ்தான்ல வந்து எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கானுங்கன்னா, இவன் தான் வந்து இந்த செட்டிங், அதாவது எப்படின்னா இந்த ஸ்டார் பிளேயரை ஊக்குவிக்கிற வேலையை வந்து நல்லா பார்ப்பான், இந்த ஜாட்ரா போட் நல்லா வேலையை பார்ப்பான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு? ரயான் பராக்காக. உண்மையை சொல்ல போனா ரயான் பராக் சங்கக்காரா தானே இருந்தான். என்ன முன்ன சங்கக்காரா தானே கோச்சா இருந்தான். ஆமாமா, அவனெல்லாம் உட்கார வச்சுட்டானுங்க. உட்கார வச்சுட்டு சங்கக்காரா இருந்த வரைக்கும் பிளே ஆஃப் எல்லாம் போயிட்டு இருந்தானுங்க. அதுதான் சங்கக்காரா மாதிரி எல்லாம் ஒரு ஆள் வந்துட்டு அவனுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாடிட்டு இருந்தானுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், கிளைமேக்ஸ் எல்லாமே மோசம் ப்ரோ. போன வருஷம் நல்லா இருந்தாலும் ஆர்சிபி வெளியே அமிச்சானுங்க. அந்த ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன்டா பண்றீங்கிற மாதிரி. ஏன் ப்ரோ, அது நல்ல டீம் தான் ப்ரோ. இல்ல அதாவது நம்மால சைடு கேப்ல ப்ரோ உங்களுக்கு போன வருஷம் பிளே ஆஃப்ல ஜோக் பண்ணது புதுசா, பல வருஷமா ஜோக் பண்ண மாட்டீங்க. டிகே வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி எல்லா ஸ்லாட்லயும் என்னென்ன மாதிரி வேணும், நம்ம பிட்ச் எப்படி இருக்குங்கறத ரொம்ப கிளியர் கட்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஐபிஎல் ஃபைனல் முடிச்சிட்டு திருப்பி பேசலாம். இல்ல ப்ரோ, நீங்க ஃபைனல்ல போய் சோக் பண்ணாலும் ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பதில் ஒன்னேயோட தான் நிதிக்கு ஒரு தம்பி மெஸ்ஸி நிக்கிட்டோம். அதுதான் என்னோட ஒரே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஐபிஎல்ல 8 டீம் வந்து இப்படி சூப்பரா ஆடுதுல ப்ரோ. இந்த டைம்ல வந்து 5 மேட்ச் அவேல ஜெயிச்சிருக்காங்கறதே ஒரு பெரிய வெற்றி தான் எனக்கு. ஹோம்ல ஜெயிக்கல அதான் ப்ரோ, ஹோம்ல ஜெயிச்சிருவோம், வந்துருவோம். அது வேற முட்டு குடுக்கலாம், அதுக்கு நீ இப்படி குடுக்கல. இருங்க, ஹோம்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க வரீங்கல, அன்னைக்கு நாங்க ஹோம்ல ஜெயிக்கிறோம். நான் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுங்க, கடைசி இப்ப அடுத்த மேட்ச் மட்டும் கோலி வந்து ஹோம்ல ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், திருப்பி ஃபேன்ஸை பார்த்து இப்படி சொல்லுவான். ஹோம் கிரவுண்ட பார்த்துட்டு முடிவு வருவோம். திருப்பியும் வழக்கம் போல ஒரு சேஞ்ச் தான். தயவு செஞ்சு இந்த டாக்டிக்கல் டெசிஷன் இவரை உள்ள கொண்டு வரானா, அஸ்வினை உள்ள கொண்டு வரானா, பத்திரனா நீங்க சேஞ்ச் பண்ணி புடுத்துனதெல்லாம் போதும். 10 பேர் யங்ஸ்டர் ஒருத்தர் தோனி எடுத்துட்டு போங்க. இல்ல ரியாலிட்டி அவ்வளவு பேர் பெஞ்ச்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்னு புரிஞ்சு, நம்ம எடுத்ததே ஆமா ப்ரோ, உள்ள இருக்கவே ராகுல் திரிபதி தெரியுங்களா, ஆக்சன் நம்ம ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் கம்மியா எடுத்தோம். அந்த அளவுக்கு தான் நம்ம இப்ப அதனால தான் டெவல் பிரிவிஸ் எடுத்தோம். அதான் ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒரு ஆளு கம்மியா எடுத்தோம். அதனால தான் நம்ம இந்தியன் பிளேயர் தூக்கிட்டு ஓவர்சீஸ் ஒருத்தனை கொண்டு வர முடிஞ்சு. அந்த அளவுக்கு தான் டீம். பத்திரனை தூக்கிட்டு நேதன் எல்லிஸ் ட்ரை பண்ணலாம் தாராளமா. இவனை வந்து இந்த சேஞ்ச் ஓகே. ஹிட்டர் இவனை வனிஷ் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரலாம். அன்சுல் கம்போஜ தயவு செஞ்சு மாத்தாதீங்க. அஸ்வினை தோனி கீப்பிங்கே பண்ண தேவையில்ல ப்ரோ. லிட்டரலி சொன்னா அந்த பேடி எப்படிதான் கீப்பிங் பண்றான் இன்னொரு 6 மேட்ச்க்கு பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி அவன கண்டிப்பா. ஏன்னா ஜடேஜோட பேட்டிங் கிட் எடுத்து இங்க ஒளிய வச்சிரு. அவன் லெஃப்ட் ஹேண்ட் கிளவ், அவன் பேட்டிங் கிட் பேட், இது எல்லாத்தையும் எடுத்து ஒளிய வச்சிருங்க ப்ரோ. ட்வீட்ஸ்ல படிக்கறானுங்க ப்ரோ. அன்சுல் கம்போஜ் எப்படிதான் பேட்டிங் ஆடுறான்னு நான் பாக்குறேன் ப்ரோ. புரியுதுங்களா? அது கீழ இருக்க பவுலர் கூட இதை விட நல்லா தான் ப்ரோ பந்த பார்த்து சுடுவான், பந்த பார்த்து சுத்துவான் ப்ரோ. இவனுங்க அதை விட மோசமா தான் ப்ரோ ஆடுறான். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது. ஜேமி ஓவர்டன் தோனிக்கு முன்னாடி வரணும், ஜடேஜா தோனிக்கு அப்புறம் வரணும்ன்றது சொன்னது. அதாவது அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து இந்த இவ்வளவு சேஞ்ச் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வேஸ்ட். நான் ஒரு சேஞ்ச் சொல்றேன், வீடியோ போடுறேன், நிறுத்துங்க. பவுலிங் இன்னிங்ஸ் முடிஞ்சு மும்பை டக் அவுட்டுக்குள்ள ஏறானுங்க. மஹேலா ஜெயவர்தன மூஞ்சில அத்தனை சந்தோஷம். அப்படியே ஒருத்தனையும் பேட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஏன்னா என்னடா 170 தான் அடிச்சிருக்கானுங்க. சிஎஸ்கே டக் அவுட்ல நின்னு அவங்களே பேட் பண்ணிருக்கணும். பாராட்ட வேண்டியவனை விட்டுவிட்டு நீ என்ன உன் பவுலிங் பவுலர்ஸ் வந்து இது பண்றீங்க, அடிக்கவே அவன் இன்டென்ட் போல. சிவம் டுபே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பேசி இந்த ஸ்கோரை இந்த தமிழ் கமெண்டேட்டர்ல எவன்லாம் செம ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ற நல்லா சான்ஸ் சொன்னாலும் அவனை கேட்கறது நிறுத்துங்க, அவனை பாக்குறது நிறுத்துங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ ஆனா பிட்ச் ரிப்போர்ட்லயே அதை சொன்னானுங்களா ப்ரோ, 170 போதுங்கறான். இவன் என்னடா 170ங்கறான், அவன என்னடா நீங்க வாரண்டியரா இருக்கீங்கடா ப்ரோ. எப்படி ப்ரோ உனக்கு கிரியேட்டிவ் தோணுச்சா? ஸ்ரீகாந்த் விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடி இவங்க வந்து பெரிய ஆளுங்க தான். ஆனா இவங்க யாருமே இன்னைக்கு தேதி T20 கிரிக்கெட் ஆடினவங்க இல்ல, அதுதான் உண்மை. இல்ல ப்ரோ, மத்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறானுங்களா ப்ரோ? இப்ப சிஎஸ்கே மேட்ச் மட்டும் பாக்குறானுங்களா ப்ரோ? மத்ததெல்லாம்
இவங்களோட ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அதுக்காக வேணும்னே வந்து போய் சொல்றாங்க. லிட்டரலி இப்ப ரஜினி வச்சு படம் எடுக்கிறேன்னு ஒரு ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அதை வந்து இப்ப தோனி வச்சு இங்க பண்றாங்க. பிராக்டிகலா சொல்லணும்னா ரெண்டுமே அதான் நடக்குது. பெருசா ரஜினி படத்துல இப்ப எதுவும் கதை இருக்காது. சும்மா ரஜினி வருவாரு, நடப்பாரு, ரெண்டு பேர் பறக்க. நீங்க என்ன விஜய் ஃபேனா? இது எப்படி தெரியுமா சாமி கரெக்டா சொல்லிட்டாரு. இது சாமி கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சுல, எல்லாமே நாஸ்டால்ஜியா மர்ச்சன்ஸ் தான். நாஸ்டால்ஜியா வச்சுதான் ஓடுது. இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸும் நாசமா போறது நாஸ்டால்ஜியா வச்சுதான். எல்லாம் நாஸ்டால்ஜியா எடுக்கிறான். எல்லாவனுக்கும் அழிவுதான் உண்மையை சொல்ல போனா. நம்மளும் பேசாம என்ன பண்ணலாம், போன வருஷம் வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணாரு. இல்ல 2023ல ரியாக்ஷன் வீடியோ ஃபார் 2023 சொல்லி போட்டு நம்ம அதை வச்சு ஒரு வியாபாரம் பார்ப்போம். நம்ம மட்டும் ஏன் விடணும்? நாஸ்டால்ஜியா எடுத்தவனுக்கு அழிவுதான். இந்த சேனல் அழிவு போகுது. இனிமேல் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. நானு வெங்கட் ப்ரோ எல்லாருமே ஆர்சிபி ஃபேன். வேண்டவே வேண்டாம் ப்ரோ. கப் நம்து. சப்போர்ட் பண்ணாதான் பிரச்சனை. நான் சப்போர்ட் பண்ண என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நீங்க ஓகே ப்ரோ. அவர் சப்போர்ட் பண்றீங்க. அவர் சொன்னாரு இப்போ நீங்க சிஎஸ்கே தான சப்போர்ட் பண்றீங்க. பிரகாசமா இருக்க வாழ்க்கை சிஎஸ்கே ஓடுது. ஆனா 2008ல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரகாசமா தான போயிட்டு. ஆனா அவர் சொன்னாரு மூணாவது மேட்ச்ல சொன்னாரு நிதி அப்புறம் கோச்சிக்கிறான். நான் அப்பல இருந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணாம தான் இருக்கேன். அவன் ஜெயிச்சானுங்களே என்ன இப்ப என்ன பயப்படுறாரு. நான் வந்து சப்போர்ட் பண்ணிடுறேன். இல்ல ப்ரோ, இந்த வருஷத்துல மட்டும் தான் நம்ம பேசுறோம். இப்போதைக்கு லாஜிக் இது எல்லாரும் உடனே பழைய ரெக்கார்ட் இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருக்கனே பழைய ரெக்கார்டெல்லாம் இருக்கக்கூடாது. பழி வாங்குறதுக்கும் நாஸ்டால்ஜியாக்கு தான் போவார். இவரு அதே கூட்டம் தான். அது வேணா கரெக்ட் தான். இல்ல உண்மையை சொல்லலாம், இந்த வருஷம் சத்தியமா ஆர்சிபி சொல்றது நம்மளுக்கு துப்பே கிடையாது. உண்மையை சொல்ல போனா சிஎஸ்கே துப்பே கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவன் வந்து நல்லா விளையாடல ரெண்டாவது விஷயம். அவன் வந்து டீமை கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா கொண்டு போறான். எவனுமே விட்டுருவான் ப்ரோ. நம்ம வந்து ஒரு ஃபைட் குடுக்குற டீம் இல்ல ப்ரோ. ப்ரோ அததான் ப்ரோ, படிக்கலுக்கு இன்டென்ட் இருக்கு ப்ரோ. உலகத்திலே என்ன சொல்ற, நீங்க இவர் சொல்ற கேட்டு தான். எவனுமே இண்டிவிஜுவல் கேம்னு ஆடல. படிக்கல் வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட கெரியர் முடிஞ்சு போச்சு சரிங்களா. அவனை வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அன்சோன்ல இருந்தான். அவனை திருப்பி எடுத்து ஆட வைக்கிறாங்க. இவன்லாம் என்ன பண்ணுவான், சேஃப் பிளே தான் ஆட பார்ப்பான். எப்படியோ நம்ம பேர் வாங்கிக்கலாம். ஆனா அவன் கூட அடிக்கிறான் ப்ரோ. சிஎஸ்கே போட்டு ஃபர்ஸ்ட் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறான் ப்ரோ. அவன் அடி அடிக்கிறான் ப்ரோ. அவனுக்கு இருக்கிற மானரோசம் கூட இந்த ஜட்டுக்கு இல்ல ப்ரோ, இந்த டூபேக்கு இல்ல ப்ரோ. எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டானு ப்ரோ. உட்காந்து சுகங்கண்டானுங்க ஜாலியா. அதனாலதான் ப்ரோ சொல்றேன், அவனுங்கள ஒரு 2-3 மேட்ச் சும்மாவாவது உட்கார வைக்கணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ அவனுக்கு திருந்துவான். உண்மையை சொல்ல போனா 2 மேட்ச் வெளியே உட்கார வச்சானா இவன்லாம் திருந்துவான், அடிப்பான். 2 மேட்ச் தண்ணி கொண்டு வர சொல்லணும் ப்ரோ. ஜட்டோட ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கும், உட்கார வச்சிட்டீங்கன்னா சரி நான் வேற டீம் போறேன் இது பண்ணி அந்த மாதிரி தான் இருப்பானே தவிர நான் ஒழுங்கா அடிக்கிறேன்லாம் வரமாட்டான். அதுதான் அவனோட ஆட்டிடியூட். டூபே கூட ஒரு கணக்குல எழுதிடலாம். இவன்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஈகோ பிடிச்சி வந்தான். ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா ஜட்டுலாம் ட்ராக் பண்ணதான். எனக்கு ஜட்டு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளேயர். பட் இருந்தாலும் அவனுக்கு இந்த ஈகோ பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு. ஆக்சுவலா ப்ரோ நீங்க பிளாக் போட ஆரம்பிங்க தனியா. இந்த கார்ல எடுத்துட்டு கார்ல போயிட்டு அந்த அன்னதானம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்னைய விட்டுருங்க. ஆல்ரெடி சிஎஸ்கே 2 பாயிண்ட் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அந்த இர்ஃபான் வீடியோ ஒண்ணு போட்டு தானே தெரியுங்களா, இருங்க குடுக்குற 2 பாயிண்ட். அது ஏன் இப்படி பண்றீங்க அசிங்கமா, இருங்க குடுங்க, உள்ள விடாதீங்க, நானே கொடுப்பேன் இருங்க. ப்ரோ இன்னொன்னு சொல்லணும் ப்ரோ, இன்னொன்னு சொல்லணும். ஒரு கும்பல் வந்து என்னதான் இருந்தாலும் ஜடேஜா வந்து ஸ்லோவா அடிச்சாலும் 43 பால் 50 போடல அப்படின்ட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கோலி சப்போர்ட் பண்ணியே தீரணும். ஏன்னா அவன் சேஸ் பண்ணிட்டு இருந்தது 150. நீ வந்து டார்கெட் செட் பண்ணிட்டு இருக்க வான்கேடையில. அவன் ஆடினது நீ ஆடினது கம்பேர் பண்ணி அவ்வளவுதான். இதெல்லாம் பிரைஸ் பண்றாங்க, கோலி இன்னிங்ஸ் பிரைஸ் பண்றாங்க, இதை வந்து திட்டுறாங்க. ஆமாண்டா கோலி வந்து ஆன் சிச்சுவேஷன் ஆடி இருக்கான். 150 கோலி வாஸ் சேசிங் 150 ப்ரோ, 157. இவன் வந்து வான்கடையில டார்கெட் செட் பண்ணிருக்கான். என்னன்னே தெரியாது. இவன் வந்து இவனை தான் திட்டணும். அவனை திட்டி பிரயோஜனமே கிடையாது. எப்படி இது சம்பந்தம் இல்லாம அவன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது அந்தாண்ட இருக்கிறவன் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான். அதுவும் இருக்கு. சோ நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா அவன் டீம் ஸ்ட்ரைக் ரேட் 180ல இருக்கு. அவன் டீம் ஜெயிக்கிறதுக்கான ரோல் ஆடினான். அவன் வெரி சிம்பிள். அவன் வந்து டீம் தோக்கறதுக்கான ரோல் ஆடி வந்து ஜட்டு தான் செஞ்சு போடுறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த மீம்ல அறிவுள்ள எவ்வளவு போட்டுருக்க மாட்டோம். கீழே போயிட்டு ஜட்டு ஒரிஜினல் ஐடியோட ஒரிஜினல் ஐடி இத வந்து சத்தியமா ஜட்டு தான் கிரியேட் பண்ணி போட்டிருப்பான். அப்படியே டூபே எனக்கு ஒண்ணு போட்டுருங்க இது அவன் பின்னாடி கேட்டுட்டு இருந்திருப்பான். டூபே ஆர்சிபி ஃபேன்ஸ் கத்தனப்ப இந்த ஸ்டார் காமிச்சா பாத்தியா,
அதாவது அவன் ரன் அடிக்கிறானா இல்லையா ஆர்சிபி ஃபேன்ஸை கரெக்டா அடிக்கிறான், அதுக்கு நான் பாராட்டுறேன். இல்லன்னு சொல்ல ஒரு சின்ன சந்தோஷம், அதுல ஒரு சின்ன சந்தோஷம். ஏதோ வாங்கின காசுக்கு ஏதோ இதா பண்ணானே, அதுக்கு ஒரு 1 கோடி கழிச்சிடலாம். கங்குவா கூட இவ்வளவு லாஸ் ஆயிருக்காது 100 கோடி போட்டுடுது. அதை விட பெரிய லாஸ் இந்த சிஎஸ்கே செலவு பண்ண 100 கோடி. முடிச்சுக்கலாமா? வந்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நாங்கள் எங்க பாடி கண்டிஷன் அடுத்த வீடியோ போடுற அளவுக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாமே சந்திப்போம். என்ன வெங்கட் ப்ரோ, ஓகேவா? சைனிங் ஆஃப். நான் எதுவும் உத்தரவாதம் எதுவும் கொடுக்கறதா இல்ல. வெங்கட் பாக்குறதே என்ன, நீ பேசிட்டு நான் வேற பர்சுக்கு பிளான் பண்ணிட்டேங்கிற மாதிரி. ஏதோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போய் ஜாயின் பண்ண போறீங்களா? ஏதாவது உண்மை இப்பயே சொல்லிருங்க. இதே ஸ்கிரிப்டோட அடுத்த வாரம் சந்திப்போம். வெங்கட் ப்ரோ வாங்க, தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். ஒண்ணுமே நான் என்ன பண்றேன், நீங்க இங்க பேசுறத அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இப்ப நான் பேசினத அப்படியே எடுத்து சும்மா எடிட் பண்ணி விடுங்க, சிங்க் ஆகும். கன்ஃபார்மா சிங்க் ஆகும். குரங்கு ரீல தூக்கிட்டு ஓடி இருந்து தெரியுமா வடிவேல் காமெடி, அதுல வில்ல யாரு, அதுல ஹீரோ யாரு எடுத்து போறான் அந்த வீடியோ. பை ப்ரோ. பை பை.